ஹாய், வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் 10 வெண்டைக்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காவை 2 நிமிஷம் வதக்கிட்டு இது வதங்கினதும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் 10 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 10 நிமிஷம் ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பாய்.